parents and children and others. Give good education to children. உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு யாருக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுங்க. நல்ல ஸ்கூலில் ப்ளீஸ் கிவ் them good education. வேறு எதுவுமே வேண்டாம், மற்றது எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் தானே கிடைக்கும். நல்ல ஒரு எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே போதும். நல்ல பேரண்ட்ஸ் இதை கூட யார் இருக்கீங்களோ அவங்க சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணி பர்ஃபெக்ட் ரூட் காமிச்சுட்டு தான் போகும். Generally they have good attitude. Attitude will make the best altitude. Nothing will make altitude. இதெல்லாம் உயரத்துக்கு வரணும் அப்படின்னா attitude மட்டும்தான். அதனால இந்தியன் லைஃப் இஸ் ஒன்லி ஃபுல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை யாரும் இருக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சி நெறிஞ்சி அப்படிதான் போகணும். Otherwise we will not survive in this society at the present scenario. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை. எங்கே போனாலும் யூ ஹேவ் டு ஃபேஸ் certain issues. Even in our own family, with own family members, sometimes, not always, sometimes. அது மனசளவில் நிறைய பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படுத்தும் போது we may have some distance between the relations. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேண்டாம். Have good attitudes and make ourselves to become high altitude. That's what it is. Not the attitude to increase your altitude. It is the attitude that increases your altitude. இது ஞாபகம் வச்சுட்டா போதும். பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா டிவி ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்கா பண்ண வேண்டாம். நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகள். இதை நமக்கு தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள்ஸ் படிக்கிறாங்க பசங்க. டேபிள்ஸ் வந்து அதுக்கு ஒரு புக் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, இல்லை இப்போ ஆன்லைன்லேயே கிடையாது, அப்படியே பார்த்து படிச்சுக்காங்க. விரல்ல சொல்லிக் கொடுங்க. யூசிங் தீஸ் 10 fingers you can teach tables, all tables. எல்லா டேபிளும் சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 tables நான் சொல்கிறேன். 9 tables இது 10 fingers. 9 sevens are அப்படின்னு கேட்கணும். 9 7 எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 0 or 10 இப்படி வச்சுக்கலாம். 9 sevens are அப்படின்னு கேட்டோடனே 9 7 எவ்வளோ அப்படின்னா பெரிய பசங்க தான் டக்குன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் யோசிக்கிற பசங்க டேபிள் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 7 7 க்ளோஸ் பண்ணிடுங்க. 7 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வாங்க. இது 1 2 3 4 5 6 இருக்கு. இதோட 6 க்ளோஸ் பண்ணிடுறது 3 63. இது 6 இது 3 9 8 சார் 1 2 3 4 5 6 7 8 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணு. இந்த பக்கம் 7 ஃபிங்கர் 72 இப்படி சொல்லி கொடுத்து பாருங்க. ரொம்ப நாள் ஞாபகம் வச்சிருக்கோம். லேர்னிங் பை டூயிங். ஆக்ஷன்ல சொல்லி கொடுக்குற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். அதனால தான் பரதநாட்டியமோ இல்லை பாட்டுலாம் கற்றுக்கிறதுலாம் ஈஸி. வித் ஆக்ஷன்ஸ். அது வோக்கல் மியூசிக்காக இருந்தாலும் சரி எதுவாக சரி ஆக்ஷனில் சொல்லி கொடுக்குற எல்லாமே ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணால் பார்த்து கற்றுக்கிட்டா இருக்கும். கற்றுக்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா ரொம்ப நாளைக்கு. Can you tell me 100 words without ABCD? Or 100 words with ABCD without ABCD? 1 to 100. 1 to 100 சொல்றாங்க. 100 வராது. 100 D வருது. 0 to 99. நீங்க 0 to 99 நம்பர் சொன்னீங்கன்னா ABCD வராது. All words 56 66 76 61 70 எதுவும் பாருங்க ABCD இருக்காது. 100 மட்டும் தான் D வருது. 0 to 99 பிள்ளை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க ஈஸியாக அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பிள்ளைங்க முன்னாடி அதை பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் ஹேவ் த டைப் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் இன் பிட்வீன் சில்ட்ரன். பிள்ளைங்க முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கஷ்டத்தை காமிச்சு வேண்டாம். குழந்தைங்களா இருக்கு வளர்ந்ததுக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். If you do like that, your children may change the society. இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு பேர் ஒரு 1 week ஃபுல்லாக உட்காந்து கிளாஸ் எழுதி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது. You can learn new things apart from learning the languages. Sanskrit நம்ம கற்றுக்கிறது,
பில்டிங் எல்லாமே கூட நிறைய விஷயங்கள் அதை தாண்டி இந்த மாதிரி விஷயம்லாம் கூப்பிட்டு போகணும். பிள்ளைங்க வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் கூப்பிட்டு போகலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகலாம், எங்கெல்லாம் விசேஷங்கள் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ஸ் பிள்ளைங்களை கூட கூப்பிட்டு போகணும். இன்னைக்கு கூப்பிட்டு போகிறது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பார்த்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி கேர்ள்ஸ் வீட்டில் தனியாக பிள்ளைங்க யாரையும் பார்த்து சொல்லி பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்டேஜ் வளர்க்குறது அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியும். இன்னசென்ட். அதுக்கப்புறம் போகிற இடத்துல பழகி வளர்றதுக்குள்ள கிராஸ் ஏஜ், அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க ஒன்றும் பண்ண. ஸோ மேக் தம் டு லேர்ன், ஆஸ்க் தம் டு கம் வித் யூ, சிட் வித் யூ. அப்படி பண்ணுங்க. பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி கேர்ள்ஸ். நல்லா அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் பண்ணாங்க, தாத்தா பாட்டி மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. கம்பைன்டு ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன மாறிச்சு? ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன் சைட் ஆர் டூ சில்ட்ரன் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு யாரும் ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது கோவிலையோ அவங்க எங்கேயாச்சும் விசேஷத்தில் போகும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பேசி டைம் ஆச்சு கிளம்பணும். காலையில் கிளம்பும்போது ஈவினிங் எத்தனை மணிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஞாபகத்திலே கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போகிற இடத்துலையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். திரும்பி கடத்த பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ நல்ல பிள்ளைகளை இந்த மாதிரி இப்போ அடிச்சு நிறைய விஷயங்கள் சொன்னோம்னா குழந்தைகள் இருந்தா இருப்பாங்க. அதுவே ப்ராட் நாலேஜ், வாஸ்ட் நாலேஜ், நல்ல சம்பளம் ஒரு பிள்ளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. அப் டு ஏஜ் ஆஃப் 18, 20, 21, 22 அவங்களுக்கு தெரியல இந்த சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லை. பயப்படுறாங்க. ஒரு வகையான ஆன்சைட்டி, அந்த அச்சம் இருக்கு குழந்தைங்க முன்னாடி. ஆக இந்த பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் நிறைய வெளியில் எடுக்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கல. அதுதான் பாருங்க, ஸ்கூல் கூட லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப பயப்படுறாங்க. நியர்பை ஸ்கூல் சேர்க்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கல. நல்ல ஸ்கூல்ஸ், நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை. மேனேஜ் பண்ணுறாங்க. டியூஷன்ஸ் அப்படியே இன்ஃபார்மேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா ஆக்டிடியூட் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நல்லா வருவாங்க. இதை வந்து நான் கேட்டால் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். அவன் டீச்சிங்கில் டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணுவேன். வித்தவுட் சாக் அண்ட் டாக் வேறு மாதிரி டீச் பண்ணுவேன். பிகாஸ் ஐ வாஸ் at the B.Ed college for more than 15 years. B.Ed and M.Ed டீச்சிங் ட்ரைனிங் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். அந்த டீச்சிங் லேர்னிங் ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பேன். யூனிவர்சிட்டி எக்ஸாம் யூனிவர்சிட்டியில் நிறைய விஷயம் போயிருக்கு. CBSE I was there as a resource person and conducted their workshops and counseling sessions for parents, students and distance education students exclusively. அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு படிக்க வேண்டிய எந்த மாதிரி சுச்சுவேஷனில் படிக்கலாம், ஒரு மேத்ஸ் எப்படி படிக்கணும், ஒரு சோஷியல் சயின்ஸ் எப்படி படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், ஒரு சான்ஸ்கிரிட் எந்த டைமில் படிக்கணும், ஒரு அதர் லாங்குவேஜஸ் எந்த டைமில் படித்தா அதை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி டீச் பண்ணணும். சாதாரணமாக டீச் பண்ணுறது எவ்ரி கேன் பி எ டீச்சர் அப்போ சொல்லுவாங்க. A good teacher teaches, a better teacher preaches, but the best teacher reaches. அப்போ அந்த பெஸ்ட் டீச்சர்ன்றது யார்? அந்த மாதிரி டீச் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அது இந்த சொசைட்டிக்கு நல்லா இருக்கும், இந்த கண்ட்ரிக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டில் இந்தியா மே பிகம் டாப் நம்பர் 1 இருக்கும். சொசைட்டியில் டீச்சர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும், பேரண்ட்ஸ் கரெக்டாக 2 பேர் தான். டீச்சர் இஸ் தி செகண்ட் பேரண்ட், பேரண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மான்னு சொல்லி கொடுக்குறதே பேரண்ட் தான். அதுக்கப்புறம் தான் டீச்சர் வராங்க, செகண்ட் பேரண்ட். அவங்க கூட விட்டுறாங்க, நான் 4 வயசாக குழந்தைங்க கொண்டு விட்டுறாங்க. அப்புறம் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அது இவங்க 2 பேர் கரெக்டாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க 2 பேரில் யாருன்னா ஒரு சரியாக இல்லைன்னா அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில். பேரண்ட் சரியில்லைனா குழந்தைங்க, டீச்சர் சரியாக டீச் பண்ணாமல் இருந்தாலும் குழந்தை. அதனால் ஆக்டிவிட்டியோட மாற்றிட்டு நம்ம பண்ணினோம்னா நல்லா ரீச் ஆகும், அது சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது இன்னும் கண்ட்ரி வேர்ல்டு ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் வந்து சொசைட்டியாக இருக்கும். நம்ம சொசைட்டியில் நம்ம பிள்ளைங்க எப்படி வரணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், இதை வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஒன்லி ஃபார் லிவிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. லிவிங் கிடையாது, வாழறது மட்டும் யாருமே இல்லை. அதை தாண்டி we have achieved certain things. That's what it is called as
ஆப்ஜெக்டிவ்ஸ். ஏதோ ஒரு சாதிக்கணும். அந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்காக தான் நிறைய போராட்டம், ஸ்ட்ரகிள். எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிளாக்கேஜ், ஏதோ ஒரு தடுப்பு. அதை தாண்டி போராடி வெளியே வர அடுத்து போனால் அங்கே ஒரு இது வரும். அதனால 3 விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஒன் இஸ் கேரக்டர். ஜெனரல் லைஃப் இருந்தாங்கன்னா ஹேவ் குட் கேரக்டர். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பேசுவதற்கு, நல்ல முடிஞ்ச தர்மம் செய்யும், அதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். கேரக்டர் வேணும். கேரக்டர் அது பேச்சிலே வேணும். ஸோ கேரக்டர் யூ ஷுட் ஹேவ் குட் ஹெல்த். ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடும் லைஃப்பில். என்னால் ஒரு மரம் இல்லையே ஆயிட்டு எனக்கு யாரும் அடுத்த பயம் வந்துடும். ஹெல்த் ஸ்பாயில்னா யூ வில் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஆன்சைட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் ஃபியர். கொஞ்சம் பயம். மூணாவது எல்லாத்தையும் ஹெல்த். ஹெல்த் தேவை அவ்வளோதான். ஒவ்வொரு இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு யாரும் கொண்டு போகிறது எல்லாம் தான் போகணும். ஹெல்த் தேவை. பட் ஒரு சர்டன் எக்ஸ்ட் நமக்கு தேவையான வச்சுட்டு மீறி யாருக்கோ விட்டு போகணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ இல்லை வேற யாருக்கும் கொடுத்து தான் போகணும். யாருக்குமே கொடுக்கணும். ஸோ ஹெல்த், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. இது மூணு மட்டும் கேரக்டராக பார்த்துட்டு நல்லா ஆக்டிவாக பிள்ளைங்களை வளர்த்துனா they will reach. நல்லா வருவாங்க. சின்ன குழந்தைலேருந்து ஒரு 3.5 வயசு வரைக்கும் 4 வயசுக்கு நல்லா விளையாடணும். ஃப்ரீயாக ஒரு குட்டி ஸ்கூலில் ஸ்டே பண்ணலாம். ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் அதெல்லாம் வேண்டாம். மாண்டெசரி ஸ்கூலுக்கு வேண்டாம். ஒரு 4 வயசுக்கு அப்புறம் 4 வயசுல ஸ்கூலில் சேர்ப்பாங்க. பிள்ளைங்க ரைட்டாக வருவாங்க. ஏன்னா அப்போ 5 வயசு தான் ஸ்கூலில் சேர்த்தாங்க. நல்லா படிச்சாங்க குழந்தைங்க. வீட்டில் என்ன என்ஜாய் பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஆஃபீஸ் போயஸ் ஹஸ்பண்டோட குழந்தைங்க 3 வயசுக்கு சேர்த்துருவாங்க. அது அந்த பேரண்டல் கேரியர் தான் போயிடுச்சு. அந்த ஃபீலிங்கே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும்போது வளர்கிறத அந்த எஜுகேஷனை அஃபெக்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். ஆல்ரெடி வி ஹேவ் த நாலேஜ். ஆல் நாலேஜ் இஸ் within you. Only education is a tool to bring out that knowledge. அவ்வளவுதான். Education knowledge கிடையாது. It is a tool to bring out that knowledge. Everybody has got innate knowledge. நமக்குள்ள இருக்கு. That's what education should not be taught. It should be taught. சொல்லி கொடுத்தா புரியவே புரியாது. அவங்களா அதை கிராஸ்ப் பண்ணிக்கணும். It should be taught. அவ்வளவுதான். அதான் what Swami Vivekananda said. Education is the manifestation which is already in man. ஏற்கனவே இருக்கு. நமக்குள்ளதான் இருக்கு எஜுகேஷன். அது வெளியே கொண்டு வரணும். அதுதான் தேவை. ஸோ அதனால எஜுகேஷனை பற்றி கவலைப்பட. இந்தியன் எஜுகேஷன் வேர்ல்டு லெவலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் எஜுகேஷன். இந்தியன் எஜுகேஷன் தான் வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன். பட் டியூ டு சம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இட் இஸ் பீங் அஃபெக்டட். இந்த ஸ்டேட்டில் ஒரு கட்சிக்காரன் கல்யாணம் பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு கட்சிக்காரன் கல்யாணம் பண்ணுவாங்க. அது NEP 2020 கொண்டு வராங்க. New Education Policy 2020. If it is implemented, then within 3 to 5 years, now it is slowly implemented. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இது பண்ணாங்கன்னா we will achieve all the goals and objectives. NEP 2020 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஜிலேருந்து கீழே ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிளாசிக் பார்த்தோன்னா எக்ஸலண்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 1986 எஜுகேஷன் பாலிசியை கம்பேர் பண்ணி 2020 பார்த்தா எங்கேயோ நிறைய விஷயம் இருக்குது. படிக்கிறதுலாம் அவ்வளோ நல்லா படிக்கணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பீப்புளாக எப்படி ரிட்டர்ன் நல்ல ஒரு சேலரியோடு ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வேர்ல்டு லெவலில் இந்தியன்ஸ் தேர் ஆர் தி பெஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். நம்ம ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. சுந்தர் பிச்சைலேருந்து நீங்கள் வீட்டில் நிறைய பேர் தெரியும். எல்லாருமே நம்ம தான் இருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ். எல்லாம் இங்கிலீஷ் கண்ட்ரீஸ். நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம தான் இருக்காங்க. பார்க்க என்ன அப்படின்னா நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் IES இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. NEP 2020 ஃபுல்லாக வந்தாச்சுன்னா நல்லா வந்துடும். அதனால் பிள்ளைகளுக்கு கூட குறைச்சி நல்லா பேசுங்க. குழந்தைங்களோட நீங்களும் கொஞ்சம் விளையாடுங்க. குழந்தைங்க வெளியெல்லாம் கூட்டு போங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. நல்ல எஜுகேஷன் கொடுங்க. நல்ல இன்ஸ்டிடியூஷனாக பார்த்து செய்யுங்க. நியர்பை இல்லை எல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நாம் கூட இருந்து நீங்கள் கைட் பண்ணால் நல்லா பண்ணலாம். அப்படி இன்னொன்னா ஒரு 15 years அந்த குழந்தைங்க வரணும்னா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்.
So with this I complete my speech. Thank you.